எந்திரா அவன் காலையில எந்திரிச்சு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்க பாரு எருமை மாடு. எந்திரா. இதுதான் வந்து காலையில தினமும் என்னோட ருட்டீன் அலாம இருந்திருக்கு. நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன்னா இது வந்து எம்ஜி ராஜவேல் வந்து இந்த டைலாக் யூஸ் பண்ணியிருப்பாரு. தைரியம் வேட்டை அந்த படம் பேரு. IMDb ரேட்டிங் கூட 9.9 ஒரு 10. சூப்பரா. இப்பெல்லாம் உண்மையிலேயே ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு கூட அந்த அளவுக்கு IMDb ரேட்டிங் வர்றதில்ல. போன வீடியோ கொஞ்சம் எமோஷனலாகவே இருந்துச்சு. நான் உண்மையிலேயே அது ஜட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த எமோஷனல் ஃப்ளோலேயே நம்ம போவோம் அப்படின்னுக்காக தான் வாட் இஃப் அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கீங்க. என்னன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து நடக்காத விஷயத்த வந்து இது உங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கப்படுறது கிடையாது. இது வந்து ஒரு மனுஷனுக்கு நடக்கிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அண்ட் நீங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இல்ல ஃபேஸ் பண்ண முடியாம என்ன பண்ணுவீங்க, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், உண்மையாக தான் சொல்றேன். 6 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா உண்மையா லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த டைம்ல எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு, பட் அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு இருக்கீங்க. ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது, ஜோரா காத்து. இது டிராகன் படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இவங்க பிரேக்அப் பண்ணுவாங்களே, அதே மாதிரி அந்த பொண்ணு உங்களை பிரேக்அப் பண்ணிருது. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவன் என்ன பண்ணா தெரியுமா? சரி விட்றா, வேற பொண்ணு பாத்துக்கலாம் அப்படி கூலா அவன் நடந்துக்கிறான். நான் யோசிக்கிறேன், என்னடா இவ்வளோ நல்லா லவ் பண்ணீங்க, ஸ்டோரியிலலாம் தினமும் எங்களெல்லாம் கிரிஞ்சு பண்ற அளவுக்கு அவ்வளோ போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா அப்படின்னு கேட்டா, என்னடா பிரேக்அப் பண்ண போற எனக்கு எப்பயோ தெரிஞ்சிச்சு, வா அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்றான். அந்த இடத்துல நானா இருந்தேன்னா கதையே வேற யார் இருந்திருந்தாலும் கதையே வேற யாரும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இவனை மாதிரி கூலா இருப்பீங்களா, இல்ல என்ன மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? நாங்களாம் அவனை சந்தேகப்பட்டோம். இவன் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தா நினைச்சேனே, இவன் என்ன சோகமே இல்லாம இருக்கான் அப்படின்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப கூட வருத்தமே படல. சரி ஓகே, அது வந்து என்னமோ அவன் பண்ணிட்டு இருக்கான், எங்களுக்கு தெரியாம என்னமோ மன்மத லீல என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மாட்டு வேடி. ரெண்டாவது என்னன்னா, இது ரிலேட்டபிள் நினைக்கிறேன். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூலே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல நம்மளுக்கு தெரியாத ஆளே கிடையாது. Form 1 இருந்து Form 5 இருக்கும், எல்லாருக்கும் நம்மள தெரியும். ஓகேயா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. காலேஜ்க்கு வந்து அப்புறம் ஒரு செமஸ்டர் கழிச்சு ஸ்கூல்ல படிச்ச எந்த ஒரு ஃப்ரெண்டோடய உங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது. கான்டாக்ட் கிடையாதுன்னா இந்த மாதிரி போன்ல கான்டாக்ட்ஸ் இல்ல, தம்பி மதுரை முத்து ஜோக்லாம் இங்க கிடையாது. என்னன்னா கான்டாக்ட் இருக்கு, பேசுறது இல்ல. லைக் நம்ம மெசேஜ் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப டைம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கு, சில பேர் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இது உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு நான் உண்மையில கஷ்டப்பட்டப்பா. நான் ஃப்ராங்காவே சொல்லிடுறேன், நான் வந்து அழுந்திருக்கேன். என்னடா அட்லீஸ்ட் வந்து பிஸியா இருக்கேன், நான் பிஸியா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்டா, அது சொல்றதுக்கு கூட அவங்களால முடியல. ரொம்ப ரொம்ப உண்மையில சளி பிடிச்சிருக்கு. மூணாவது, நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல பரீட்சை, நீங்க அதுக்கு எதுவுமே ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு டீச்சர் வந்து சொல்றாங்க, பசங்களா நாளைக்கு இந்த பரீட்சைக்கு இந்த டாபிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம போதையில பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு 1 2 சரி இந்த டாபிக் 1 டாபிக் 2 டாபிக் 3 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஓகேடா ஒரு இதுதான் பரீட்சைக்கு வருதுன்னு நம்மளும் செம்ம குஷியாகி ராத்திரி ஃபுல்லா எல்லாம் கரைச்சி குடிக்கிறோம் டாபிக்ஸ் எல்லாம். நாளைக்கு பரீட்சையில போய் உட்காந்து பார்த்தா 2-3 டாபிக்ஸ் தான் வெளியே வந்துச்சு. மற்ற டாபிக்ஸ்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு எவனுக்குமே புரியல. ஏன்னு டீச்சர் கிட்ட போய் திருப்பி கேட்டா, அவங்கள ஃபோக்கஸ் தான் பண்ண சொன்னாங்க, அது வருதுன்னு நாங்க சொல்லவே இல்லையே. நான் என்ன தெரியுமா பண்ணேன், வேணாம் நான் சொல்ல விரும்பல, அது வந்து ரொம்ப தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அது சொல்லுங்க. மறக்க மாட்டேடா அந்த இன்சிடென்ட்டை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதுகுல எப்படி குத்துறதுன்னு சொல்லி கொடுத்ததே அந்த டீச்சர் தான் எங்களுக்கு. 4வது, இது வந்து ரிலேட்டபிளான்னு தெரியல, இது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள். உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டுல செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லைக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் இதுல போனேன்னா என் லைஃப் சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் உங்க பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் பேசி மெனிப்புலேட் பண்ணி உங்களை வேற கோர்ஸ் எடுக்க வைக்கிறாங்க. அதனால நீங்களும் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க. இது மேட்டர் கிடையாது, செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கு பரீட்சை. இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, என்னடா நம்ம வந்து வேற விஷயம் படிக்கலாம் தானே இருந்தோம், இவங்க சொல்லி நம்ம இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்குமே, இப்ப நாளைக்கு பரீட்சை ஒழுங்கா படிக்க முடியலன்னு அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு பரீட்சை ஒழுங்கா செய்யல அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க திட்டுறாங்க.
என்ன பண்றது, படிச்சுதானே ஆகணும். அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? 5வது என்னன்னா, நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்க, ஓகே, பட் உங்களோட டீச்சர் உங்களுக்கு ஃபேவர் பண்றதை விட இன்னொரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு தான் ரொம்ப ஃபேவர் பண்றாங்க, இன்னொரு டைப் ஆஃப் குரூப்புக்கு. அதை நான் என்னன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி ஓப்பனாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் 1 2 3 அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால ஓப்பனாக சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஓப்பனாக அவங்களுக்குலாம் ஃபேவர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஃபேவர் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1 2ன்னா பரவாயில்ல, இது 3/4 பேர் இருக்கு, ஓகேயா? இப்போ கிளாஸ்மேட்ஸோட ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, எல்லா லெக்சரரும் இருக்காங்க. அந்த ஃபேவர் பண்ற ஒரு லெக்சரர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க தனியா, இந்த மாதிரி என்னப்பா அசைன்மெண்ட் ஒழுங்கா செய்யறது இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கையில ஒரு ஆப்பிள் இருக்கு, ஏன்னா இப்பதான் ஆப்பிள் எடுத்து சாப்பிடலான்னு இருக்கீங்க. ஓரத்துல ஒரு கத்தி இருக்கு, கத்தியை எடுத்துட்டு கையில ஒரு கத்தி, இங்க ஒரு ஆப்பிள், பக்கத்துல லெக்சரர். என்ன பண்ணுவீங்க? வாட் டு யூ டு? வாட் இஃப் திஸ் சிச்சுவேஷன் ஹேப்பன் டு யூ? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஆப்பிளை வெட்டிட்டு அவங்களுக்கு கொடுப்பேன். பட் என்னோட ஆல்டர் ஈகோ என்ன தெரியுமா சொன்னிச்சு? ஆப்பிளை வெட்டிட்டு எதுக்கிட்ட அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீயே சாப்பிட்டுக்கணும்னு சொன்னிச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு என்ன தோணுச்சு, நான் அந்த ஆப்பிளை வெட்டிட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஆப்பிளை வெட்டிட்டு நானே சாப்பிடணும். இதுதான் எனக்கு தோணுச்சு, மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தோணலைங்க, எதுவுமே தோணல. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நீங்க சொல்லுங்க, ஓகேயா? கடைசி சிச்சுவேஷன், 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கல்யாணம் பண்ண இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் டியூஷன் முடியறதுக்குள்ள நம்ம அந்த லவ் சொல்லிடலான்னு தோணுது. பட் எங்க நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பொண்ணு நம்ம பிடிக்காதுன்னு சொல்லிடுமோ, இல்லை வந்து அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், அப்போ படிப்புல தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிடுமோன்னு நீங்களும் உங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்றீங்க, அந்த பொண்ணு அந்த படிப்புல ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டு கான்டாக்டும் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராம்ல திருப்பி பாக்குறீங்க, பேசுறீங்க, நேரில் கூட ஒன்றும் பார்க்கவே இல்லை, ஃபோன்லேயே பார்த்து பேசுறீங்க. அண்ட் திடீர்னு காலேஜ் டைமில் வந்து உங்களுக்கு தோணுது இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ ப்ரொப்போஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க. அண்ட் அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லுது, இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை, நான் ஏற்கனவே ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லுது. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு நீங்கள் திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறீங்க, இங்கே பாரு நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, பட் நீ இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வா நம்ம திருப்பி நார்மலாக பேசலாம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அண்ட் அந்த பொண்ணு சொல்லுது, ஏய் பரவாயில்ல, நான் ஏற்கனவே ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப் இருந்தால அவனோட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ நான் வேற ஒருத்தனோட இருக்கேன்னு அவ சொல்கிறா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் நம்மளோட பொண்ணை வந்து விட்டுட்டு போறப்ப நம்ம நடுவில் போயிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல என்னடா இந்த பொண்ணு என்னன்னா ஒரு பையனை பிரேக்கப் பண்ணிட்டு டக்குன்னு வேற பையனை பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? அந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா, இல்ல ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்னு விட்டுருவீங்களா? தட்ஸ் இட். எந்தரா வேண்டாம்.